அண்மையில் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் என்பதற்கு ட்ரெயிலர் தான் அது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய நுழைவு வாயில் தந்தை பெரியார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு பாஜக சொன்னதும் சுயமரியாதை இல்லாமல் அதை எடுக்க துணிந்தவர் தான் பழனிசாமி. மதுரை பாஜக ஆதரவு கூட்டத்தில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் கொஞ்சம் கூட சுரணை இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் விட்டு இருப்பாரா? அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலே விட்டு இருப்பாரா? வேற எங்கள் அண்ணாவை இப்படி அசிங்கப்படுத்தினா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? பழனிசாமியுடைய ஒரே சாதனை அதிமுக கட்சியை அடிமை கூட்டமா சீரழிச்சிருக்கிறதா அவங்க சாதனை. திராவிடம் என்ற சொல்லும் அந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்படுது. அதிமுக முன்னணியினர் கூட அதை கூட தடுக்கல. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படித்ததில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி.